ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு தான். எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் போட்டு மட்டனை நல்லா வதக்குங்க. அதில் மஞ்சத்தூள் உப்பையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி ஒரு தக்காளியும் போட்டு வதங்கிட்டுருக்குங்க. அதுக்குள்ளே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தூள், காஞ்ச மிளகாய் இதையெல்லாம் போட்டு வறுத்து நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றி நல்லா வதக்குங்க. இது நல்லா கொதி வந்தப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி இதில் ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டால் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடிங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். அன்னைக்கு இது காம்பினேஷனாக இது ஒரு சண்டே எடுத்த விலாக். ஸோ பூரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியும் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு சாதம் ரசம் மட்டும்தாங்க வச்சேன். ஸோ ஈவினிங் வந்து ரொம்ப போராக இருந்தது. வாக்கிங் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகுங்க. குக்கரஹள்ளி லேக் அப்படின்னு சொல்கிறது மைசூரில் இருக்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போனோம். நாங்கள் போகும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. 6:30யோட இது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மைசூரில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மானச கங்கோத்ரி, கலா மந்திர், மைசூர் யூனிவர்சிட்டி இது எல்லாத்துக்குமே ரொம்ப பக்கங்க. ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த லேக் இருக்கும். இதுதான் உள்ள நுழையிற இடம். பார்த்திங்கன்னா பெரிய பேனியன் ட்ரீ எல்லாம் இருக்கும். இது வந்து மைசூருடைய லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த குக்கரஹள்ளி லேக். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய இடம். அவ்வளோ மரங்கள், மரத்தோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். இது நிறைய ஏக்கராஸ் இருக்குது இந்த லேக்கு. பட் இதை வந்து வாக்கிங் போகிறதுக்கு ஒரு ரவுண்டு நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்குள்ளே வருங்க. நாங்கள் போனது சண்டேங்கிறதுனால எவ்வளோ ரஷ் இருக்குதுன்னு பாருங்களேன். டெய்லியுமே இங்கே காலையில் ஈவினிங்கும் இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஹெல்த் கான்ஷியஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் காலையில் ஈவினிங்கும் இங்கே ரெகுலராக நடக்கிறவங்களும் இருக்காங்க. இதை பார்க்கும்போது தான் எப்படினா 5 கிலோமீட்டர் நடக்கிறது அப்படின்ட்டு இருக்குங்க. பட் நடந்திங்கன்னா தெரியவே தெரியாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் நடந்துடலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அங்கங்கே பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் உட்காந்துட்டு பொறுமையாக நடந்து வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இந்த மரம் இருக்குது. அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் வராங்க. பட் இருந்தாலும் அவங்க எவ்வளோ பேருன்னு பார்க்க முடியும் இல்லைங்களா? தவறி விழுந்தாங்கன்னா லேக்குள்ளே தாங்க விழணும். அவங்கவுங்களுக்கே இந்த எண்ணம் இருக்கணும். என்ன தான் ரூல்ஸ் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஆளுங்களை. So I didn't see it. இந்த இடத்துல வியூ பாயிண்ட் மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே நின்று பார்க்கும்பொழுது பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது அந்த மரத்துக்கு. லேக்கோட நடுவில் மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு எல்லா பேர்ட்ஸும் வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம். நானும் என் ஹஸ்பண்ட் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பீடாக வாக்கிங் போனால் நடப்போங்க. ஸோ 6:30க்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துவிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சுங்க. ஒரு 100-200 கிராம் குறைஞ்சிருப்போம் இல்லைங்களா? அதுக்காக வெளியில் வந்தோடனே சில்லி சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இருந்தது. வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.